அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2019 ஆண்டு வந்த இனோகானிக் எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவதானிங்க புல்லேல். முதலாவது 2019 ஆண்டு வந்த 14வது எம்சிக்யூ அவதானிங்க. முதலாவது கூற்று NF3 பிணைப்பு கோணம் NH3 பிணைப்பு கோணத்திலும் பெரியது. அந்த கூற்று எழுதியும் பிழை என்று நாங்கள் இது ஜெனரல் கெமிஸ்ட்ரியிலே அடிக்கடி அவதானிக்க கூற்று தான் பிணைப்பு கோணம். பொதுவாக NH3 NF3 ரெண்டுலேயும் வடிவம் ஒன்றாக ஈந்தாலும் சரியா NH3க்கு தான் பிணைப்பு கோணம் கூட காரணம் இதில் வடிவம் ஒன்று தனிச்சோடியும் சமன் சரியா பிணைப்பு சோடி சரியா 3 இவற்றில் பார்க்கணும் பிணைப்பு சோடி இலத்திரங்கள் எங்கே ஈக்கும் என்று இதில் நெய்ட்ரஜனு கிட்டிக்கும் பிணைப்பு சோடி இலத்திரங்கள் வந்து இதுக்கு 2 இலத்திரங்களும் நெய்ட்ரஜனு கிட்டிக்கும் இதில் ஃப்ளோரினு கிட்டிக்கும் பிணைப்பு சோடி இலத்திரங்கள் மையணு கிட்ட வந்தால் அவருக்கு பிணைப்பு கோணம் கூட மையணு கிட்ட வரைக்குது அவருக்கு பிணைப்பு கோணம் கூட இதுக்கு நான் பொதுவாக 107 கொடுக்கு இதுக்கு 102 கொடுக்கு எப்படியோ ஒரு தனிச்சோடி வாரதுக்கு பொதுவாக 107 பெருமானமே ஒரு தனிச்சோடி வாரது முக்கோண கூம்பகம் அந்த நான்முகி ஆயினா 109.5 நான்மிகியில் ஒரு பிணைப்பு கலந்து தனிச்சொடின்னு வந்து அப்போ 107 பொதுவாக கொடுக்கணும் இதுக்கு 102 சரியா பெருமானம் தேவையில்லை NH3 பார்க்க NF3க்கு குறைன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா கெமிஸ்ட்ரியிலேசி அந்தளவு பெருமானம் தேவை வேண்டியில்லை சரியா ரைட் பெருமானம் தெரிஞ்சுக்கோன்னா நல்ல இதுக்கு 102 இதுக்கு 107 கொடுக்கும் அதே போல் H2O H2S அது அடிக்கடி அவதானிக்கு உதாரணம் தான் இதில் ஆக்சிஜனு கிட்ட பிணைப்பு சோடி இலத்திரங்களுக்கும் இதில் சல்ஃபர் கிட்டானா மையனு கிட்ட யார் வந்து இதில் மையனு கிட்டிக்குது இதையும் பார்க்கலாம் அவ்வளோதா சல்ஃபர் ஆக்சிஜன் நேரத்துமே கூட சல்ஃபரும் நேரத்துமே கொஞ்சம் குறைச்சல் ஆக்சிஜனை பார்க்க விதத்தில் ஆக்சிஜனில் மையனு நல்லா கிட்டிக்கும் சல்ஃபரில் அதே பார்க்க கொஞ்சம் இங்களாகி தான் நிற்கும் விளங்குதா ரைட் அப்போ இதில் நான் 104.5 கொடுக்கு இதுக்கு 92 மாய் வார பெருமானம் தெரியாட்டியும் கூட குறைய தெரிஞ்சுக்குவாங்க பொதுவாக சரியா பிணைப்பு கோணம் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் ஜீப்பாவெல்லாம் பார்த்தீங்க நேர்கோடுக்கு 180 பொதுவாக கொடுக்க பெருமானம் 180 மட்டும்தான் தலைமுக்கோணம் 120 ஒரு தனிச்சோடி வந்த கோணம் 118 சரியா அது பிறகு நான்முகி 109.5 முக்கோண கும்பகம் 107 2 தனிச்சொடி வந்த கோணலுக்கு 104.5 சரியா ரைட் இப்போ ஒரே வடிவத்தில் வந்தால் தான் இப்படி பிணைப்பு சோடி இலத்திரங்களோட தள்ளுகையை பார்க்கணும் ஓகே விளங்கிக்கு முன்னக்கிய அப்போ ஃபஸ்ட் கூட்டுப்பில் ரெண்டாம் கூட்டவாதான் நீங்கள் கூட்டம் 17 உள்ள மூலகங்கள் ஒற்றையற்ற நிலைகள் -1 தொடக்கம் +7 வரைக்கும் வெளிக்காட்டும் அந்த கூற்று பொதுவாக அந்த கூற்று சரி நடத்திக்கி ஆனால் ஃப்ளோரினை கருதினா அந்த கூற்று இல்லை ஃப்ளோரின் தவிர்ந்த ஃப்ளோரின் வந்து -1 0 தான் ஒற்றையற்ற நிலைகளாக கொண்டிருக்கும் நீங்கள் கூட்டம் 17 இனோகானிக்கில் பார்க்கலுமா அப்படி ஐக்கும் ரிசோர்ஸ் புக்கில் மீக்கும் நோட்ஸ்லேயும் அவதானிக்கலும் உங்களுக்கு ஃப்ளோரின் தவிர்ந்த அடுத்த எல்லா மூலகங்களும் -1 தொடக்கம் +7 வரை வெளிக்காட்டும் அதால் அந்த கூற்று சரி நடத்திக்கி கூட்டம் 17 உள்ள எல்லா மூலகமும் வந்தீங்கன்னா அந்த கூற்று இல்லை எல்லா மூலமும் வந்தீங்கன்னா அந்த கூட்டு பிள்ளையா பொதுவாக அந்த கூட்டு சரி நடத்தி ரைட் பார்ப்போம் அடுத்தது அரை வெப்பநிலையில் கந்தகத்தின் மிகவும் உறுதியான பிரசிருப்ப வடிவம் ஒரு சடைவு கந்தகமாகவும் இல்லை ஷாய் சதுர கந்தகம்னு நந்திக்கணும் இப்போ இதுவும் நீங்கள் சல்ஃபர் சளிப்பில் பார்க்கலும் கூட்டம் 16 சரியா கந்தகங்களை நிறைய பிரசிருப்பம் மீக்கி சரியா அதை நான் கந்தகங்களை பளிங்குரு வடிவம் பளிங்குரு அற்ற வடிவமாக பெருக்கிய பளிங்குரு வடிவத்தில் 2 ஷாய் சதுர கந்தகம் ஒரு சரிவு கந்தகம் ஷாய் சதுர கந்தகத்து தான் அல்ஃபா கந்தகம்னு சொல்லு ஒரு சரிவு கந்தகத்துக்கு பீட்டா கந்தகம்னு சொல்லு இதெல்லாம் நீங்கள் தியரியில் படிச்சிக்குமா நோட்ஸில் பார்க்கலும் அதே போல் பளிங்குரு அற்ற வடிவத்தில் கந்தக பால் கூழ் கந்தகம் சரியா பிளாஸ்டிக் கந்தகம் அப்படி சொல்லி அந்த இப்போ இதெல்லாம் நோட்ஸ்லேயும் அதை நிற்கணும் எப்படியோ அரை வெப்பநிலையில் உறுதியானது வந்து நாங்கள் சொல்லி ஷாய் சதுர கந்தகம் அல்ஃபா கந்தகம் தான் ஈக்கி 95 பாகைசிக்கு மேலான் ஒரு சரிவு கந்தகம் உறுதி 95 இப்போ இந்த ஷாய் சதுர கந்தகத்தை 95 பாகைசிக்கு வெப்பநிலைப்படுத்தினா ஒரு சரிவு கந்தகமாக மாறிடும் இப்படி அரை வெப்பநிலையில் 25 பாகைசியில் உறுதியான வடிவம் வந்து ஷாய் சதுர கந்தகம் ஒரு சரிவு கந்தகம் என்பதால் பில சரியா ரைட் 4வது காரியத்தின் நடத்தி வைரத்தின் நடத்தியலும் கூடியதாம் இல்லை வைரத்து தான் நடத்தி கூட
சரியா கார்பன்லேயும் 3 பிரசிருப்பம் படிக்கிறாங்க கார்பன்லேயும் 3 பிரசிருப்பம் படிக்க காரியம் வைரம் ஃப்ளோரின் உண்டு அதில் கார்பனுக்கு தான் வைரத்துக்கு தான் அடர்த்தி கூட ஏன் வன்மை கூட யாருக்கு வைரமே இயற்கையில் நாங்கள் வன்மை கூடிய பதார்த்தமாக கலக்கிய வைரத்தை தான் அதே போல் அடர்த்தியும் கூட வைரத்துக்கு சரிதானே அந்த காரியம் வைரத்தை பற்றி நோட்ஸில் வாக்கியம் மூலக்கா சரியா அந்த ரைட் முப்பரிமாண வடிவமுடைய வைரம் அதில் மீக்கும் நோட்ஸில் சரியானே ரைட் அடுத்து வாயு நிலையில் அலுமினியம் குளோரைட் அட்டக விதியை திருப்தியாக்குகின்றது அது சரி அலுமினியம் குளோரைட் வந்து வாயு நிலையில் இருபகுதியும் மாதலுக்கு உட்படுது Al2Cl6 மாறும் அந்த டைமுக்கு இருபகுதியும் மாதலுக்கு உட்படும் Al2Cl6 அந்த டைமுக்கு அட்டகம் பூர்த்தி செய்யப்படுது இவற்றில் அட்டகம் பூர்த்தி இல்லை இங்கே அட்டகம் பூர்த்தி செய்யப்படுது புரியுதா அந்த இதில் வரையும் மேலே நான் இதுக்கு முந்தையும் கீறி காட்டிக்கிட்ட 15 MCQ வந்த போல இதுக்கு முந்தி கேட்டிக்கின்ற கூற்று எப்படியோ வாயு நிலையில் தான் அலுமினியம் குளோரைட் வந்து இருபகுதியும் மாதல் அடி அந்த டைம் அட்டகம் பூர்த்தி செய்யப்படுது சரியா விளங்கிக்கும் நினைக்கியப்போ இதில் ஆன்சர் 2வது அல்லது 5வது தான் மிகவும் பொருத்தம் 2வதும் ஆன்சர் கொடுத்து எப்படியோ ரைட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க அடுத்த MCQ கேள்வி வந்து 2019 இது வந்து 23வது MCQ பாருங்கள் 23வது கேள்வி அவதானிங்க 23 சரியா ரைட் HOCl HClO2 HClO3 HClO4 சரியா குளோரிൻ്റെ oxyஅமிலங்கள் பற்றி கேட்டீங்க தவறான கூட்டு கேட்டீங்க HClO2 HClO3 HClO4 ஆகியவற்றில் குளோரினை சுற்றியுள்ள வடிவங்கள் முறையே கோணம் கும்பகம் நான்முகி ஆகும் இப்போ வடிவத்தை கீறி பார்ப்போம் சரியா இல்லை 4லேயும் வடிவம் இப்படி வர HOClக்கு வடிவம் வர எப்படி OCl - ஒரு H ப்ளஸ் இது இங்கே HClO2ல சரியா HClO2ல சரியா எப்படி வரும் HClO3 HClO4 புரியுதா HClO5 இது சரியா உங்களோட நோட்ஸ்லேயும் பார்க்க மாதிரி புக்லேயும் மீக்கும் HClO5 HClO3 HClO2 ரைட் பாருங்கள் குளோரினை சுற்றியுள்ள வடிவங்கள் முறைய கோணம் கோம்பகம் நான்முகியம் இதில் HClO2ல வடிவம் பார்க்க எப்படி சிக்மா பாண்டு கெட்டும் தனிச்சோடிக்கு 2 கொண்டுங்க 8 16 அப்போ இங்கே 20 அப்போ கோணல் சரி அடுத்து இதில் 8 16 24 26 கோம்பகம் சரி அடுத்ததில் நான்முகி சரி 32 சரியா சிக்மா பாண்டு கெட்டும் தனிச்சோடி 2 அப்போ ஃபெஸ் கூட்டு சரி ஆக்சிஜன் நம்பர் HOCl வந்து Cl வந்து +1 இங்கே வந்து +3 இங்கே வந்து +5 இங்கே வந்து +7 சரியா உங்களுக்கு பிணைப்பு மூலம் பார்க்க மேலும் அப்படி இல்லாட்டி இங்கே சரியாக பார்க்க தெரியுமே எப்படியோ இதெல்லாம் தெரியும் எப்படி பார்க்கணும் இந்த Cl இங்கே ஒரு பிணைப்பு இது மின்னத்துமே கூடத்துக்கு மைனஸ் மின்னத்துமே குறைஞ்சதுக்கு ப்ளஸ் அப்போ இங்கே +1 இங்கே குளோரினில் இதால் +2 இதால் +1 டோட்டல் +3 சரியா இங்கே +5 அங்கே +7 பார்க்க தெரியும் இல்லாட்டி இங்கே பார்க்க மேலுமா சரியா இங்கே ஆக்சிஜன் -2 கொடுத்து ஹைட்ரஜன் +1 அப்போ குளோரின் +1 ஆகிக்கணும் அப்படி பார்க்க மேலும் எப்படியோ இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தியரியில் படிக்கிறது பேசிக் கேள்வியோலா இதெல்லாம் சரியா இதெல்லாம் வாசிச்சா விட ஒக்ஸோமிலங்களின் அமில வலிமை அதுவும் தந்திக்கோ உங்களுக்கு தெரியும் ஒற்றையற்ற நம்பர் கூட அமில வலிமை அமில வலிமை இப்படித்தான் வருமா நான் சொல்லி முந்தின வீடியோலையும் சொல்லிப்பேன் ஒற்றையற்ற நம்பர் கூட மின்னழுத்தமை அமில வலிமை ஸோ இவரையும் பாக்கி இவருக்கு அமில வலிமை இவரையும் பாக்கி இவருக்கு அமில வலிமை ஆக வலிமை கூட்டினால் வந்து HClO4
இந்த ஒக்ஸோ அமிலங்கள் எல்லாவற்றிலும் குறைந்தபட்சம் ஓர் இரட்டை பிணைப்பேனும் இருக்கும். எல்லாத்துலேயும் இரட்டை பிணைப்பிக்கு தான், எது 3லேயும் மீக்குது, இவரில் இல்லை. ஸோ அந்த கூற்றுப்பில் ஆன்சர் 4வது. எல்லாத்துலேயும் இரட்டை பிணைப்பிக்கு தான் இல்லை, இவரில் இரட்டை பிணைப்பு இல்லை. HOCl வடிவம் இது. சரியா? ரிசோர்ஸ் புக்கில் மீக்குமா கூட்டம் 17ல் குளோரின் ஆக்சிஜன் அமிலங்களை பாருங்கள். இந்த ஒரு சார்ட் ஒன்றையும் அந்த சார்ட்டை வச்சு தான் கேள்வி கேட்டிக்குது. ரைட். இந்த ஒக்ஸோ அமிலங்கள் எல்லாவற்றிலும் குறைந்தபட்சம் ஒரு OH கூட்டமேனும் இருக்குமோ, இதுலேயும் OH கூட்டம் மீக்குது, இதுலேயும் OH க்குது, இதுலேயும் OH க்குது, இதுலேயும் OH க்குது. அதாவது இதில் உருவாகுங்க, இதில் OCl மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ், இதில் ClO2 மைனஸ் அதோட H ப்ளஸ் சேஞ்சி, இதில் ClO3 மைனஸ் H ப்ளஸ், இதில் ClO4 மைனஸ் H ப்ளஸ். இப்படி எல்லாத்துலேயும் OH வார வடிவத்தை கீறி. இப்போ அந்த கூற்றும் சரி. ஸோ கிளியானது கேட்டிக்கு தவறானது 4வது ஆன்சர். அவதான் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, தெரியாத போயிட்டு போல. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 2019 31வது MCQ. சரியா? அதுவும் கூட்டம் 14 H2O பற்றி வந்திருக்குதா, பீக்குள்ள கூடுதலாக வந்திருக்குது. அவதான் நீங்கள் H2O ஆனது ஈரியல் ஃபான் இயல்புகளை வெளிக்காட்டுகின்றது. அந்த கூற்றும் சரியோ எங்களுக்கு தெரியும். H2O வந்து அந்த ஈர்வழி புரோத்திரன் மூலக்கூறுன்னு சொல்லி ஈரியல் ஃபான், அதாவது அமிலத்தோடையும் தாக்கம் அடையுது, மூலத்தோடையும் தாக்கம் அடையுது, ரெண்டோடையும் ஈரியல் ஃபான் இடத்தை காட்டும். எப்படியோ நீர் வந்து ஈரியல் ஃபான் இடத்தை காட்டுவது. சரியா? அமிலத்தோடைய மயனாக்கம் அடையும், மூலத்தோடைய மயனாக்கம் அடையும். இப்படி வந்து கூட்டு சரி. H2O2 கொதிநிலை H2O கொதிநிலையும் உயர்ந்தது. H2O2 கொதிநிலை கூட 150 பாகை சி வார, H2O கொதிநிலை வந்து 100 பாகை சி. சரியா? ஆனால் உருகுநிலை வந்து H2Oக்கு கூட H2O2வையும் பார்க்க. உருகுநிலையில் கொதிநிலை வந்து H2O2க்கு தான் கூட. காரணம் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு எண்ணிக்கை. H2O சுற்றி 4 ஹைட்ரஜன் பிணைப்புகள் வர, H2O2 சுற்றி 6 ஹைட்ரஜன் பிணைப்பு. H2O எடுத்தால் இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோடையும், இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோடையும், இந்த ஆக்சிஜனிലേക്ക് தனிச்சோடி இன்னொரு ஹைட்ரஜனோடையும், இந்த தனிச்சோடி இன்னொரு ஹைட்ரஜனோடையும், ஒரு H2O மூலக்கூறை சுற்றி 4 ஹைட்ரஜன் பிணைப்பு. ஆனால் H2O2ல் 6 இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோட இன்னொரு H2O2ലേക്ക് ஆக்சிஜனோட இந்த ஆக்சிஜன்லேக்கு 2 தனிச்சோடியும் ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பு ஏற்படுத்துவார். இங்கெல்லாம் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு வரும். இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோட. இப்போ H2O2 மூலக்கூறை சுற்றி 6 ஹைட்ரஜன் பிணைப்பு, H2O சுற்றி 4 ஹைட்ரஜன் பிணைப்பு. அதனால் H2O2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் எண்ணிக்கை கூட, ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை, ஹைட்ரஜன் பிணைப்பு எண்ணிக்கை கூடனா கொதிநிலை கூடுன்னு தெரியும். ஸோ H2O2க்கு கொதிநிலை கூட. ஓர் அமில ஊடகத்தில் மாத்திரம் H2O2 உச்சியேற்றும் கருவியாக தாக்கம் புரியலாம். அந்த கூற்றும் பில மாத்திரம் சொல்லிக்க, மாத்திரம் என்பதால் பில H2O2 தாழ்த்தும் கருவி ஒச்சியேற்றும் கருவி 2வது தொழிற்படுது. ஒச்சியேற்றும் கருவியாக அந்த அமில ஊடகத்தில் மாத்திரம், அமில கார ஊடகத்தில் ஒச்சியேற்றும் கருவியாக தொழிற்படுது. எப்படியோ அமில ஊடகம் கார ஊடகம் 2லேயும் அந்த ஒச்சியேற்றும் கருவியாக தொழிற்படுமா. அதே போல் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுது H2O2. ஓகே, H2O2 அந்த தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். மாத்திரம் என்பதால் பிற பொதுவாக H2O2 வந்து தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட்டால் O2 விளைவார், ஒச்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டால் H2O விளைவார். அந்த சரிதானே, விளங்கிக்குமா நினைக்கிய? ரைட். அந்த கூட்டு பிள்ளை. அடுத்தது H2SSO2 ஆகிய 2ம் தாழ்த்தும் கருவிகளாக தாக்கம் புரியும் ஆற்றலை மாத்திரம் கொண்டுள்ளன. அதுவும் இல்லை, ரெண்டு மாதம் தொழிற்படும். நான் பொதுவாக சொல்லி H2SSO2 H2O2 அமோனியா, இந்த நாளும் பொதுவாக ஒச்சியேற்றும் கருவி தாழ்த்தும் கருவி 2ஆகவும் தொழிற்படக்கூடியது. அதோட HNO3 வச்சுக்கொள்ளணும் ஒச்சியேற்றும் கருவியாக மட்டும் HNO3. H2SSO2 H2O2 அமோனியா இதெல்லாம் கூட்டம் 15 கூட்டம் 14 படிக்கிறது போல் தான். தாழ்த்தும் கருவி ஒச்சியேற்றும் கருவி 2ஆகவும் தொழிற்படும். அந்த கூற்று பிள்ளை. மாத்திரம் என்பது சொல்லிக்க தாழ்த்தும் கருவியாக மாத்திரமாம் பிள்ளை. இப்போ விலகிக்கு விளக்கிய அந்த இதற்கு வந்து ஆன்சர் AB முதலாவதா? AB முதலாவது. சரி தானே? ரைட். இல்லை சி கூட்டம் சம்டைம் சரின்னு எடுத்து 5ஆம் மாதம் கொடுத்திக்கலாம். ஏன் தாக்கம் புரியலாம் என்று சொல்லி H2O2 அமில ஊடகத்தில் மாத்திரம், அமில ஊடகத்தில் மாத்திரம் தாக்கம் புரிய, மேலும் கார் ஊடகத்தை தாக்கம் புரிய முடியும். சி கூட்டு விளக்கம் தந்துட்டேன். நான் இதுக்கு பொருத்தமான ஆன்சர் AB ஹான். நான் ஸ்கீம் 5 கொடுத்தேன். AB ஹான்
சரியா சீல் இந்த வசன மயக்கம் அடுத்தது சரியானே. இப்போ அது விளங்கிக்கும் நினைக்கியா. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்கள். ரைட், அடுத்தது பாருங்கள் 37வது MCQ 3Dயில் வந்து இது தெரியும். 3Dலையும் பொதுவாக கேள்வி வாரண்டு இதுவும் அடிக்கடி வாரது தான். நயனாக்க சக்தி மின்னத்தன்மை உருகுநிலை ஆற சரியா நாட்டிய நிறங்கள் வரையிலும் வீடியோ இலகுவாக தான் வரும் சரியா. இன்னொரு கஷ்டம் இல்லை. தீரி ஹரிமண்டா கேள்வி வாசித்தா வன்சொட்டுறான். 3D தொகுப்பு மூலகங்கள் தொடர்பாக பின்வரும் எக்கூற்றுகள் சரியானது ஹெட்டிக்கு. 3D தொகுப்பு மூலகங்களிடையே ஜிங்க் அதிகர்ந்த முதலாம் அயனாக்க சக்தி உண்டு. அந்த கூட்டு சரி. 3Dயில் முதலாம் அயனாக்க சக்தி கூட யாருக்கு? ஜிங்க்கு தான் கூட. இப்போ விதத்துலேயும் 3D தொகுப்பு மூலகங்களிடையே முதலாம் அயனாக்க சக்தி பொதுவாக கூடியன் வார ஆவதனம் வழியே கூடியன் வார சரியா. ஆவதனம் வழியே கூடியன் வார சரியாக கூடுமா இல்லை. பெருமானப்படி பார்த்தா கொஞ்சம் சின்ன பெருமானம்னால கூட குறைவார எப்படியோ ஜிங்குக்கு தான் முதலாம் அயனாக்க சக்தி கூட சரியா. ரெண்டாம் அயனாக்க சக்தி யாரும் கூட கொப்பருக்கு. ரெண்டாம் அயனாக்க சக்தி கொப்பரு பொதுவாக கூட. 3Dயை சொன்னால் 3Dயா 4ஆம் ஆவதனம் இல்லை. 3Dயை மட்டும் பார்த்தா ஸ்கண்டியத்துலேருந்து ஜிங்க் வரையா எப்படியோ முதலாம் அயனாக்க சக்தி பொதுவாக கூட ஜிங்குக்கு சரியா. நீங்கள் பெருமானத்தோட பார்க்கலும் ரிசர்ச் புக்லையும் பார்க்கலும் நோட்ஸ்லையும் படித்து எப்படியோ அந்த கூட்டு சரி. ரெண்டாம் கூட்டு பாருங்கள். பிரதான கூட்டத்தில் உள்ள SP தொகுப்பு பெரும்பாலான மூலகங்கள் போலன்றி SP தொகுப்பு மூலகங்கள் போல் இல்லாமல் 3D தொகுப்பு அயன்கள் வந்து விழுமிய வாயு நிலையை அரிதாவாம் பெறுதோ. இப்போ SP தொகுப்பு மூலகங்கள் அயன் உருவாக்கினப்போ அது சோடியம் ப்ளஸ் வந்து பாருங்கள் இது வந்து இந்த 2,8 இது வந்து விழுமிய வாயு இலத்தமைப்பு ஹீலியத்தில் நீயோண்ட இலத்தமைப்பு இது சோடியம். அப்போல் Cl மைனஸ் எடுத்தா 2,8 விளங்குதா. இதெல்லாம் விழுமிய வாயுட இலத்தமைப்பு ஆகன இலத்தமைப்பு. SP தொகுப்பு மூலகங்கள் வந்து அயன் உருவாக்கொள்ள விழுமிய வாயுட இலத்தமைப்பை பெறுது. ஆனால் D தொகுப்பு மூலகங்கள் அப்படியா இல்லை எல்லாத்துக்கு சரியா. ஜிங்க் 2+ எடுத்தா சரியா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10. இந்த 4s2ல் இருந்துட்டு இவங்க விழுமிய வாயுட ஒரு மூலகத்தில் இலத்தமைப்பை வந்து இல்லை புரியுதா. சிலதுக்கு வரும் சிலதுக்கு வராமல் விடுமா. பொதுவாக அந்த விழுமிய வாயுட இல்ஃபை அறுதாக தான் பெறுது வாரது குறைச்சி. இப்போ ஸ்கெண்டியம் 3+ எடுத்தாலும் ஸ்கெண்டியம் 3+ வரும் சரியா. ஸ்கெண்டியம் 3+ல் வரும். அது சில மூலகங்களுக்கு வரும் சில மூலகங்களுக்கு வராதா விலங்கு வைக்குமே. அதுபோல் இப்போ சரியா ஃபீட 2+க்கு 3+க்கு அதுபோல் குரோமியத்தில் பாக்கியாலும் குரோமியம் 3+க்கு அப்படி ஒன்றே வெளியே பாருங்கள். வெளியே பார்த்த போகிறவங்கள விலங்கிருக்கலும் எப்படியோ அந்த அயன்கள் வந்து விழுமிய வாயுட இலத்தமைப்பை அரிதாக தான் பெறும் சரியா. பெறாதண்டு இல்லை பெறுதது மீக்கி பொதுவாக விழுமிய வாயுட வார அந்த SP தொகுப்பு மூலகங்கள் அயன்கள் தான். D தொகுப்பு மூலக அயன்கள் வந்து விழுமிய வாயுட இலத்தமைப்பு போகாது சரியா. உங்களுக்கு வேண்டிய உதாரணங்கள் போட்டு பார்க்க. Mn 2+ எடுத்தாலும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5 அந்த 4 இருந்தால் 3d5 மீக்குது. இது வந்து விழுமிய வாயுட இலத்தமைப்பு கொண்டு ஈக்குதா இல்லை வரங்க. விழுமிய வாயுட இலத்தமைப்புன்னு சொன்னால் ஹீலியம் நியோன் ஆகன் கிரிப்டன் ஜெனன் அந்த இலத்தமைப்பு வரணும். அப்படி வந்து ஈக்கா இல்லை வந்த கூற்று சரியா அரிதாக பெறுது சரியோ. 3D தொகுப்பு மூலகங்களின் மின்னணுத்தன்மைகள் ஒத்த S தொகுப்பு மூலகங்களின் மின்னணுத்தன்மைகளிலும் உயர்ந்தனவாக இருக்கின்ற போதிலும் அவற்றின் அணு ஆரைகள் ஒத்த S தொகுப்பு மூலகங்களின் அணு ஆரைகளின் குறைந்தனவாகும். பேசிக் தேரி ஆரை ஆவதன வழியை குறையுத மின்னணுத்தன்மை வந்து ஆவதன வழியை கூட தான் கேட்டி. S தொகுப்பையும் பார்க்க 3D தொகுப்பு மூலகங்கள் மின்னணுத்தன்மை வந்து S தொகுப்பையும் பார்க்க உயர்ந்துடும். S தொகுப்பு வந்த பிறகான 3D வார 3Dயில் வந்து எப்படி வார பொட்டாசியம் கால்சியம் வந்து S தொகுப்பு. அப்புறம் ஸ்கண்டியம் டைட்டேனியம் வனடியம் குரோமியமா இங்கே மின்னணுத்தன்மை கூடிக்கணும் போகிறேன். எஸ்ஐயும் பார்க்க Pக்கு கூட தான் எஸ்ஐயும் பார்க்க Dக்கு கூட Dக்கு மின்னணுத்தன்மை கூட Dயில் பொதுவாக தான் கூடுமா ஷீராக கூடுமன்னு இல்லை எப்படியோ எஸ்ஐயும் பார்க்க Dக்கு கூட தான் சொல்ல வார. 3D தொகுப்பு மூலகங்களின் மின்னணுத்தன்மைகள் ஒத்த தொகுப்பு மூலகங்களின் மின்னணுத்தன்மைகளிலும் இறந்தனவாக இருக்கின்ற போதிலும் அது சரி.
அவற்றின் அணு ஆரைகள் ஒத்த எஸ்தொகுப்பு மூலகங்களின் அணு ஆரைகளின் குறைந்தனவாகும் ஆரை குறையுது ஆவதன் வழி ஆரை குறையும். சரியா? ஆவதன் வழி ஆரை குறையும். அப்போ அந்த கூட்டம் சரி. நிறமற்ற சேர்வைகளை உண்டாக்கும் 3D தொகுப்பு மூலகங்கள் டைட்டேனியம் ஜிங்கும் ஆகியனவாகும். பில டைட்டேனியம் ஜிங்கு மட்டுமா நிறமற்ற சேர்வை உருவாக்க இல்லை, ஸ்கெண்டியம் உருவாக்கும். ஸ்கெண்டியத்திலும் நிறமற்ற சேர்வைகள் தான் மாற. சரியா? டைட்டேனியத்தில் நிறமுள்ள சேர்வைகளும் வரும். சரியா? வகையில் நிறமற்ற சேர்வை உண்டாக்கும் 3D தொகுப்பு மூலங்கள் டைட்டேனியம் ஜிங்க் ஆகியனவாகும் என்று குறிப்பிட்டு சொல்லுதான் இல்லை. பொதுவாக ஸ்கெண்டியம் ஜிங்க்னு சொல்லினா அந்த கூட்டு சரி எடுக்கலும். ஸ்கெண்டியம் ஜிங்க்குக்கா அப்போ அந்த கூட்டு பிள்ளை விளங்குதாய்க்கும். ஸோ ஏபிசி சரி, 5வது ஆன்சர். சரியா? அடுத்தது சரி புள்ளையில் இப்போ அவ்வளோ ஹெல்லிகள் தான் நீக்குது. சரியா? இப்போ விளங்கிக்கும் நினைக்கிய விளக்கம் பற்றினது வீடியோ பார்த்துட்டு உனக்கு மட்டும் பதிவிடுங்க கட்டாயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவாக பெற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிதானே? நல்லா பிள்ளைகள் நல்லா படிங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அடிக்கடி செல்லுதான் கெமிஸ்ட்ரி லேசிதான். சரியா? கேள்விகள் செஞ்சு இம்ப்ரூவ் ஆகிக்கொள்ளணும். சரிதானே? ரைட், நல்லது பிள்ளைகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோருக்கும் கட்டாயம் துவா செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.